Hallelujah. Shalom, shalom. Thank you for joining us. Today, we are going to investigate one of the important chapters of the Bible, chapters of life. We have been cheated and manipulated for so long to depend on a person, but today we'll put a full stop to it. We'll investigate the words. We'll investigate what's our right. We'll find it. We'll take it home and claim the authority that we have been given. So stay with me. Listen to the full message carefully. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 25 29 முதல் 34. Genesis chapter 25 29 to 34. ஆதியாகமம் 25 29 34 வாசிக்க கேட்போம். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 31வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. But Jacob said, sell me your birthright as of this day. இன்றைய செய்தியின் தலைப்பு சேஷ்டபுத்திர பாகம், birthright. சேஷ்ட புத்திர பாகம், birthright. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, birthright. சேஷ்டபுத்திர பாகம், சேஷ்டபுத்திர பாகம். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீர் உம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறீர். நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களின் உரிமையை மீண்டும் பெறவும் நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம், ஷலம், ஷலம், ஷலோம். God bless you, God bless you. Same pinch, same color. God bless you. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். கொஞ்சம் சிரிச்ச முகமா. ஓகே, ஆல் குட். ஓகே, ஃபைன். ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இத்தனை வருஷமா நம்மளுடைய உரிமையையும் நம்மளுடைய கண்ணோட்டத்தையும் திருப்பி விட்டு நம்மள்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை பிடுங்கியிருக்காங்க. யாரு அப்படின்றது நமக்கு தேவையில்லை, ஆனால் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டு, நான் யார், நான் யாருக்கு சேர்ந்தவன், யாருக்குரியவன், எனக்கான தகுதிகள் என்ன, எனக்கான உரிமை என்னன்னு இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லித்தரும். கற்றுக்கொள்ள போகிறோம், பயன்படுத்த போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இங்க எத்தனை பேருக்கு பிதாவானவருடைய மகனோ இல்ல மகள்னு அழைக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கிறவங்க கை உயர்த்துங்க. வேண்டாம்னா விட்டுருங்க. யாரும் வேண்டாம்னா பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது அண்டத்தையும் படைத்த அந்த பிதாவானவருடைய மகன் அழைக்கப்படுறது மிகவும் பிடிக்கும். மகள்னு அழைக்கப்படுறது மிகவும் பிடிக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். ரைட், வரேன் நான். இப்போ யாக்கோபு ஈசா உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேர் அண்ணன் தம்பி கிடையாது, ட்வின்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் அவங்கள அண்ணன் தம்பி நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. ரெண்டு பேருமே ட்வின்ஸ். முதல்ல பிறந்தது ஈசா, ரெண்டாவது காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில வந்தது யாக்கோபு. இல்லை, நானா உருவாக்கலங்க, இங்க இருக்கு. காலை பிடிச்சிக்கிட்டே வந்ததுனால அவர் பேர் யாக்கோபு. யாக்கோபுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹீல் கிராபர்னு அர்த்தம். காலை பிடிச்சி இழுக்கிறவர்னு அர்த்தம், காலை வாரி விடுறவர்னு அர்த்தம். கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? அந்த காலத்துல தான் கரெக்டா பேர் வைப்பாங்க. ஹீல் கிராபர். ஏன்னா குழந்தையோட காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில வந்ததுனால அவருக்கு யாக்கோபுன்னு பேரு, இவருக்கு ஈசான்னு பேரு. ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க. இதுல ஈசா பாத்தீங்கன்னா இஸ் a skillful man. ஈசா மாதிரி வேட்டையாட முடியாது. பயங்கர பலசாலி, பயங்கர ஞானவான், செம்ம இன்டெலிஜென்ஸ், விஸ்டம். ஹண்டிங்ல அவரை மாதிரி முடியாது. யாக்கோபு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கொஞ்சம் தத்தி. கோச்சிக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அங்கே போட்டிருக்கு இப்படி பைபிளில். நம்மள என்ன எடுத்து வாசிங்க, இருக்கு. ஜேக்கப் வாஸ் மைல்டு அண்ட் குவயட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எதுவும் இதாமல் டென்ட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது யாக்கோபுக்கு. அப்படி தான் போட்டிருக்கு. டென்ட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு டென்ட்டுக்குள்ளேயே இப்படி சுற்றி சுற்றி வர வேண்டியது. வெளி உலகமே தெரியாத ஒரு ஆளாக இருக்க வேண்டியது. அவங்கள தான் நம்பக்கூடாது. ஹலோ, அவங்கள தான் நம்பக்கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஈசா தன்னுடைய வேட்டையை முடிச்சுட்டு வராரு. வந்து ரொம்ப பசி, ரொம்ப டயர்டாயிட்டாரு. எந்த அளவுக்கு பசினா தான் சாக போறாரு, அந்த அளவுக்கு டயர்டாயிட்டாரு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப ஆள் நொந்து போய் வந்து அப்பன்னு பார்க்க இவர் டென்ட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் இதை கூட, நான் இதை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னோடனே, என்னங்க இப்போ இந்த சாப்பாடு கொடுக்கறதுல என்னங்க பிரச்சனை? நமக்கு முன்னாடி பிறந்தவன் அவன் காலை பிடிச்சி தான் நம்மளே வந்திருக்கோம் வெளியில். ஒரு நன்றி உணர்வோடு என்ன செஞ்சுருக்கலாம், சும்மா கூழ் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு, கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் யாக்கோபு திரும்ப என்ன கேட்டார் தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகம் வேணும்னு கேட்குறாரு. ஹலோ, என்ன கேட்டாரு? சேஷ்டபுத்திர பாகம். சும்மா நீங்கள் வேட்டையாடிட்டு வந்த கறியில் கொஞ்சம் எனக்கு கொடுனா சரி, அது ஒரு நியாயம் இருக்குது, கேட்கலாம். இல்லை எப்படி வேட்டையாடுற சொல்லி கொடுனா சரி, அதையும் சேர்க்கலாம் ஒரு கட்டத்தில். இல்லை நீ அம்மா அம்மா மடியில் படுத்திருக்க, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்டால் சரி கொடுக்கலாம். சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டார். இவர் என்ன பண்ணிட்டார்? ஈசா பசி மயக்கத்தில், ஏண்டா நான் சாக போகிறேன், சேஷ்டபுத்திர பாகமாடா முக்கியம், புடி அப்படின்னு தூக்கி டக்குன்னு கொடுத்துட்டார். யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த காலத்தில் வந்து இந்த வாக்கு அப்படின்றது ரொம்பவும் சின்சியராக பண்ணுவாங்க. வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாங்க. இப்போதான் வாக்கு கொடுக்குற சிஸ்டர்னு பின்னாடியே பற்ற விட்டுரும் இப்படி சல்லுன்னு. வாக்கு கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது. வாக்கு கொடுத்து செய்யலைன்னா ஏதாவது அடிச்சிருன்னு சொல்லிட்டு சொன்ன வாக்கை பயங்கரமாக காப்பாற்றுற ஆட்களுங்க. நம்ம குடும்பத்திலே நிறைய பேர்லாம் இருக்காங்களா இல்லையா? பேச மாட்டேன் அப்படின்னா பேசாமே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வாக்கு என்ன பண்ணிட்டாரு யாக்கோபு, நீ வந்துட்ட சும்மா வாங்கினா சரிப்பட்டு வராது, வாக்கு கொடு, சேஷ்டபுத்திர பாகத்தை திரும்ப கேட்க மாட்டேன்னு வாக்கு கொடு அப்படின்னு. இவர் பசி மயக்கத்தில், ஐயா போயா, இந்த சாப்பாடை முதல்ல குடியா, வாக்கை என்ன இந்த வாக்கு குடி, ப்ராமிஸ், ஸ்வேர், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். செய்தி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். அழிந்து போகக்கூடிய காரியத்தை வச்சு அழியாத காரியத்தை இந்த உலகம் கேட்கும் போது அவசரத்துல டக்குன்னு பறி கொடுத்துறாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. அழிந்து போகக்கூடிய காரியத்தை கொடுத்து அழிந்து போகக்கூடிய கூடாத காரியத்தை இந்த உலகம் கேட்கும் போது அவசரப்பட்டோ பசியிலையோ மயக்கத்திலையோ ஏதோ ஒரு அவசரத்திலையோ டக்குன்னு பறி கொடுத்துறாதீங்க. நாளைக்கு பின்னா அது பெரிய விளைவா வந்து உங்களுக்கு நின்றும். ஆமேன். இந்த அழிந்து போனது அழிந்து போகாதது அது என்ன பிரச்சனை பாரு, நான் பொறுமையா நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் வாக்கு கொடுத்துட்டாரு, டக்குன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகம், பர்த் ரைட், என்னங்க இதுல அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு யாக்கோபு இதை கேட்டு வாங்கினாரு. வேற எதையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். உன்கிட்ட உள்ள தங்கத்தை கொடு, பணத்தை கொடுன்னு என்னவா வாங்கியிருக்கலாம். சரி, நான் இப்போ நம்மள்ட்ட நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? நான்லாம் நிறைய பண்ணுவேன். எங்கள் அம்மா போய் முட்டை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா, அப்போ காசு கொடு, கமிஷன். என்ன நீங்களாம் வாங்கினதே இல்லையா? ஓ, நீங்கள் முட்டை காசுலேயே சேர்த்துடுறது. 5 ரூபா முட்டையை 3 ரூபா முட்டையை 5 ரூபாய் ஆக்கி அதில் 2 ரூபா போட்டுற வேண்டியது. அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்லையா? சரி, நான் ஒருத்தர் அப்படி பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அவன் அந்த 2 ரூபாயில போய் ரசனா வாங்கி குடிப்பான். வீட்டில் சொல்லவும் முடியாது. என்ன பண்ண, எங்கள் வீடு கிடையாதுங்க, வேற உடனே வேற கமிஷன் கேட்போம். சின்ன பிள்ளைங்க இப்போ ஹேனா வந்து வீட்டில் எங்கள் பெரியப்பாலாம் வருவாங்க ஊர்லேருந்து வந்த உடனே. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும், இந்த பிள்ளைங்க தூங்க விடாது, தொண பேசிட்டு, அதனால என்ன பண்ணிடுவாரு, எனக்கு மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்றாரு. உடனே இவங்க உள்ள மேக்கப்பெல்லாம் அவர் மூஞ்சில் தேய்ச்சி விட்டு அவரை வேற்றுக்கிற வாசியாக மாற்றிடுவாங்க. அதுக்கு இவங்க காசு வாங்குவாங்க. கொடுங்க 5 ரூபா கொடுங்க, மேக்கப் போட்டேன், இல்லை 20 ரூபா கொடுங்க, மேக்கப் போட்டேன் அப்படின்னு வாங்குற பழக்கம் இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு செய்கிறது தானே. அது மாதிரி கேட்டிருக்கலாம், சமைச்சு கொடுத்ததுக்கு ஒரு காசு கொடு, நான் சமைச்சு தரேன்ல, எனக்கு இதை நீ செய்யு அப்படின்னு ஏதாவது செஞ்சுருக்கலாம். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏன் வாங்கணும்? ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்? சேஷ்டபுத்திர பாகத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்? பர்த் ரைட். Why it is very important to get a birth right?
பர்த் ரைட் அப்படின்றது பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரி மிகச்சிறந்த விருதுகளை விட சிறந்த விருது வந்து பர்த் ரைட், சேஷ்டபுத்திர பாகம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய அவார்ட்ஸ் இருக்கு. ஹானரபிள் அப்படின்னு போட்டு வருகின்ற அவார்ட்ஸோ இல்ல பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படின்னு கொடுக்கின்ற அவார்ட்ஸ், ரத்னா அப்படின்னு, பாரத் ரத்னா அப்படி வருகின்ற அவார்ட்ஸை தாண்டி மிக சிறந்த ஒரு பெரிய அவார்டு என்ன அப்படின்னா சேஷ்டபுத்திர பாகம். இன்னைக்கு அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்றது ஏதோ இன்னைக்கு அன்னைக்கு முடிவு செஞ்சது கிடையாது. முதல் மனிதன் பிறந்ததிலிருந்து இந்த விருது வந்து தரப்பட்டு வருகிறது. இது விருதா கருதப்படாம ஒரு வழிமுறையா வந்துகிட்டு இருக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது மிகவும் அவசியம். என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், என்னுடைய லெகசி, நான் ஒருத்தன் இருந்தேன், நான் இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சி, அதை கண்டினியூ பண்றதுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். புரியுதா நான் சொல்றது? ஜான் கால்டன் ஒருத்தன் இருந்தேன், இவ்வளவு நீல முடி வச்சிருந்தேன், இவ்வளவு பேசுவேன், இப்படி செய்வேன் இப்படின்றத சொல்றதுக்கு எனக்கு பிறந்த முதல் பிள்ளை தான் அதெல்லாம் உரிமையோட சொல்லணும். அதனாலதான் சேஷ்டபுத்திர பாகம். ஐ கிவ் him the rights, ஐ கிவ் him the authority. எனக்குள்ள சேம் அத்தாரிட்டி அவன்கிட்ட நான் கொடுப்பேன். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த வழியில நீயும் வரணும், இந்த மாதிரி பேசணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்து அவன் அதுக்கு தகுதிப்பட்ட உடனே என் இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஆள் அவன் தான் சொல்லி தலைப்பிள்ளையை அப்படி மேல கொண்டு வரதுதான் சேஷ்டபுத்திர பாகம். சொல்லும் போதே ஒரு மாதிரி புள்ள அரிக்குதா இல்லையா? யார் இங்க மூத்த பிள்ளைகள் இருக்கீங்க? எஸ்தரமா மட்டும்தான், மற்ற எல்லாம் 2ஆம் கேஸ் தான். வாங்க கருத்து ராசோ, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இப்போ நமக்கு அந்த ட்ரெண்டிங்கான உலகத்துல அதெல்லாம் வந்து முக்கியத்துவமா தெரியல. ஆமாவா இல்லையா? இப்போ மூத்தவரா இருக்கட்டும் இளையவரா இருக்கட்டும் தலையில தட்டி உட்கார வச்சிருது கடைசி உள்ளது. நான் யாரையும் சொல்லல. ஆமாவா இல்லையா? அந்த காலத்து கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா பின்னாடி போவோம். அந்த காலத்தை கொஞ்சம் பேசுங்களேன். அந்த காலத்துல தகப்பன்ட்ட போய் இப்போ பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பாருங்க. இது ஒரு வீடு 2 வீடு கிடையாது, எல்லா வீட்லேயும். எங்கள் அம்மா எப்போ கதை சொன்னாலும் அவங்க அப்பா ஒரு ஆர்மி ஜெனரல் மாதிரி தான் சொல்லுவாங்க. அவர் அங்கே வரான்னு இவங்க எல்லாரும் இங்கே கை கட்டி நிற்பாங்க. இது படத்தில் காட்டலைங்க, உண்மைக்கு நடந்தது எல்லார் வீட்லேயும். அதாவது அப்பா பேசும்போது தலை குனிஞ்சுதான் இருக்கணும். தலை எப்படி நிமிர்ந்தா நம்ம பாவமாக பார்த்தாலுமே திமிரா பார்க்குறியான்னு தான் அடி விழுவோம். நடந்திருக்கா இல்லையா? என்ன முறைக்கிற, என்ன ஏர் எடுத்து பார்க்குற, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியோ? நடக்குதா? ஞாபகம் வருதா? வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் வருதா? அவ்வளோ ஒரு ஃபேமிலியோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது, ரொம்ப சிறப்பான ஸ்ட்ரக்சர். இப்போ அது இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ அப்பா ஒரு தலையில தட்டி ஓரமாக உட்காந்துருக்கு, அப்பா உட்காந்துருக்காரு, என் நம்பர் எனக்கே தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு ஒரு ஓரமாக வீட்டில். அவர் ஒரு மனுஷனாக மதிக்கிறது இல்லை. போ என்னத்தையோ போய் சாப்பிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு வா அப்படின்னு ஒரு ஓரமாக தள்ளி விட்டுற வேண்டியது. அவர் வாங்கின பென்ஷன் அவர் கையிலேயே கொடுத்து போ நீ எங்கேயோ போய் உளுந்து கடை அப்படின்ட்டு இங்கே வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டியது ஜனங்கள். இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு. உழைக்கிற அப்பாவை மதிக்கிறதே கிடையாத ஒரு சொசைட்டியாக மாறிடுச்சு உலகம். உங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் கண்டித்து வளங்க. தாய் எவ்வளவு முக்கியமோ அதற்கு மேலே ஒரு படி தகப்பன் மிகவும் அவசியம். ஏன்னா ஒரு குடும்பத்துடைய தலை தகப்பன், தகப்பனுடைய தலை கிறிஸ்து, கிறிஸ்துவோடைய தலை பிதாவானவர். மறந்து விடக்கூடாது. அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா? சொத்து பத்திரம் கூட முன்ன இப்போ வந்து ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப இந்த கரெக்டா கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய ஏமாத்திடுறாங்க. பெண்கள் தானே அப்படின்னு ஈஸியா ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சிடுறாங்க. இப்போ கரெக்டா கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனா முன்னாடியோடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த சொத்தோடைய பவர் ஆஃப் அட்டார்னி வந்து மூத்த பிள்ளைக்கு தான். அதாவது அவர் தகப்பன் சம்பாதித்த சொத்து, பத்திரங்கள், அவர் சம்பாதிச்ச மரியாதை எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய ஒரே தகுதியான ஆள் அந்த மூத்த புத்திரன் தான். கொல்லி வைக்கிறது கூட மூத்த பையன் தான். பாத்தீங்களா? எங்க அம்மா அனுபவப்பட்டதுனால சொல்றாங்க பாருங்க. வழக்கம் அதுதாங்க. இன்னைக்கு எத்தனையோ படங்களா இருக்கட்டும் இல்ல நேர்ல நம்ம பார்த்திருக்கோம். கொல்லி வைக்கிறதுனா அதை ஃபர்ஸ்ட் அந்த மூத்த மகன் தான் வந்து நிக்கணுங்க. அதுதான் ப்ரொசீஜர். அவனுக்கு தான் ரைட்ஸ். ஏன்னா ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, தகப்பன் தாய் யாருமே பிறக்கும் போது பணக்காரங்களா பிறக்கல.
ஸோ அவங்க பிறக்கும் போது அந்த கஷ்டத்தில் அந்த குழந்தை தான் பிறந்து அவங்களோட இருந்து வளர்ந்ததுனால அவங்களோட அட்டாச்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டாவது பிள்ளை இல்லைங்க, ரொம்ப செல்லம் கொஞ்சி எப்படி வளர்க்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்பை கொட்டி வளர்ப்பாங்க. அதனால தான் எல்லாம் அப்படியே கிடக்கும். பிள்ளைலாம் ஒரு காய்ச்சல் தாங்காது, ஒரு கோமா பேசாது. பிள்ளைலாம் பாருங்கள் சாதுவாக அப்படி இருக்கும் அப்படியே. ஏன்னா அவ்வளோ அன்பாக பொழிஞ்சு வளர்த்துருப்பாங்க. ரெண்டாவது பிள்ளை உளுந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் தாய். ஏன்னா பழகிருச்சு, ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். பிள்ளைக்கு தான் பதறும். ஐயோ ஒரு சின்ன கீரல் விழுந்தோடனே பிரெயின் கிராக் ஆகி முள்ளுக்குள்ளே மூளை வேலை செய்யாமல் போயிருமோ அப்படின்லாம் பயப்படுற தாய் ரெண்டாவது பிள்ளைக்கு கையே உடஞ்சாலும் ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பிள்ளை இருக்குது பாருங்களேன், எனக்கெல்லாம் ரொம்ப கடுப்புங்க. ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ரத்தன செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற ஒரு அக்கா வருவாங்க. நான் பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடி தானே சேர்ந்தாங்க. நான் பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான், எங்கள் அண்ணன் காலத்துலேருந்து கிடையாது. நான் பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடியிலேருந்து. என்னை உருட்டி பிரட்டி குளிப்பாட்டினதெல்லாம் அவங்க தான். நாங்கள் அவங்கள அத்தன் கூப்பிடுவோம், ரத்தன செல்வி அத்தன்னு. அவங்க இப்போ பார்த்தாலும் அவங்க எங்கள் அம்மாவை சுஜி அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, பாஸ்டர் அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா கூட, ரோசனம்மா, 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 ரோசனா. கிறிஸ்மஸ்க்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. நாங்கள் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எங்கள் அம்மாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு, எப்பா 100 ரோசனம்மா, ரோசனம்மா. நாங்கள் போய் ரோசனம்மா, ரோசனம்மா. ஒரு தடவை கால்ட்டனம்மான்னு சொன்னா என்ன, ஆமான்னு சொன்னா என்ன அப்படி ரொம்ப எரிச்சலாயிருச்சு எனக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் கோவப்பட்டதான் அந்த ஒரு தருணம். எப்ப ரோசனமா ரோசனமா, என்னங்க வாயை திறந்தாலே ரோசனமா தாங்க வருது. என்னங்க ஏதுங்கன்னு கூட பேசல, ஊனா ரோசனம்மா. இப்போ விமலா ஆண்டியுமே நிறைய பேர் வினோத்தம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா ஆண்டி? வினோத்தம்மா தான், அருணம்மா கிடையாது. ஒன்று கணவர் பேர் இல்லை மூத்த பிள்ளை பேர். எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. மெர்சனம்மா, மெர்வினம்மா, 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 ரோசனம்மா, ஜோயல் அம்மா. பார்த்தீங்களா? நான் இப்போ உள்ள ஆள் தாங்க. நான் 2001 பிறந்த ஆள் தான். நானே ஜோயல் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன், ஜோயல் அம்மா. பார்த்தீங்களா, நமக்கே வருது பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தோடைய இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஜோயல் அம்மா, ரோசனம்மா. நான் சின்ன வயசுல ரொம்ப எரிச்சலா, சின்ன வயசோட விட்டுட்டேன். சரி இதில் என்ன இருக்குன்னு ஈசா மாதிரி என்ன பண்ணிட்டேன், வா கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு போங்கன்னு விட்டுட்டேன். இப்போ வேதத்தோடைய முக்கியத்துவம்லாம் படிக்கும் போது தான் அது என்ன ரோசனம்மா அப்படின்னு ஒரு பொறாமைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோடைய முக்கியத்துவம் பாருங்க, அவ்வளோ முக்கியத்துவம். அதாவது தகப்பன் ரெண்டாவது பிள்ளைங்க வளர்ந்துட்டு, இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 5 பிள்ளை 6 பிள்ளை இருப்பாங்க எங்கள் அம்மா சைட்லலாம். அந்த மூத்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பாருங்க. அப்பா அவர் கொலையே பண்ணியிருந்தாலும் மூத்த பிள்ளை இல்லைன்னு சொல்லும், பிள்ளை கொலையே பண்ணியிருந்தாலும் தகப்பன் இல்லைன்னு மூடி மறைப்பார். இப்பயுங்க மூத்த பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் தாயார்கள் அழகாக பூசி மொழிடுவாங்க, சிமெண்ட்டை போட்டு சென்ட்ரிங் அடிச்சு. அதெல்லாம் ஏதோ ஒரு சூழல்ல பண்ணிட்டாப்ல, நம்மளை தான் தலைகீழ தொங்க விட்டு ரைடு கட்டுவாங்க. நடக்கிறத சொல்றேன், இல்ல இல்லாததையா பேசுறேன். நான் ஏன் சொல்றேன்னா, பாஸ்டர் பொறாமையில பேசுறாரு. முக்கியத்துவத்தை கவனிங்க. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பாருங்க. எங்க பெரியம்மா வேலைக்கு போய் அவங்களுடைய தகப்பனார் இறக்குற வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாண்டு. என்ன வீட்டுக்கு செஞ்சாலும் தகப்பனாருக்கு தனியாக ஒரு காசு, அவர் கை செலவுக்கு, அந்த ஒரு மரியாதைங்க. ரெண்டாவது இன்னொன்று கவனிச்சு பாருங்களேன், தகப்பனார் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது அந்த மூத்த பிள்ளை தான் சைடில் அப்படி நிற்கும். அது ஒன்றும் புரியலனாலும் அப்படி நிற்கும். அதுங்களா மக்குதான் ஆனால் அப்படி கொம்புள்ள போவ சுத்தி அப்படின்னு அப்படி நிற்கும். விரும்மாண்டி மாதிரி அப்படி நிற்கும். அப்படி ஒன்றும் தெரியாது, ஆனால் அப்படி போயிட்டு இப்படி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மூத்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு கறி குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கறி தான் பறக்கும் மூத்த பிள்ளை தட்டுக்கு. சடம் சாப்பிட்டு
எங்கள் வீட்டில் அந்த பஞ்சம்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் என்னையே தான் நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு உடனே எங்கள் அம்மாவை ஏற்றி விட்றாதீங்க, என்னையே தான் நல்லா கவனிப்பாங்க. நான் வெளியில் நடக்கிற சொல்கிறேன், படத்துலையும் பார்த்துருக்கேன்ல, அதனால் சொல்கிறேன். மூத்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். என்ன தகப்பன் வந்து ரொம்ப கராரா அப்படியே கண்டிச்சு வளர்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த பாசம் வந்து ஒரு இணை பிரியாத பாசம். அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற ஆடு மாடுகள், நிலங்கள், சொத்து, தேவனுடைய வாக்கு தத்தங்கள், இது எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய ஒரே ஆள் அந்த மூத்த புத்திரன் தான். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு நமக்கு வந்து சொத்து பத்தக பிரிக்கிறதுல நம்ம முக்கியத்துவம் செலுத்துகிறோம், நகைகள் வீடுகளை பிரிக்கிறது. அன்னைக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை தூக்கிட்டு போகிறது அந்த மூத்த புத்திரன் போது அவனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிகிரிங்க அது. அதாவது தகப்பன் வந்து ஒரு ஜனத்தொகையை உருவாக்குறாரு, ஜனத்தொகையை ஒன்று உருவாக்கி வழி நடத்திட்டு வர்றாரு. அந்த ஜனத்தொகையை வழி நடத்துறதுக்கு சரியான ஆளை அவனை தகுதிப்படுத்தி அந்த மொத்த ஜனத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு அந்த பதவி வருது பாருங்க, அந்த அத்தாரிட்டி. தகப்பனார் யூஸ் பண்ண அந்த அத்தாரிட்டியை அவன் கையில் அது முத்திர மோதத்தை கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்த உடனே அவன் அந்த பவர் எடுத்து அந்த ஜனத்தை நடத்திட்டு போகிறான். அடுத்த ஒரு 60-70 வருஷம். எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு கல்ச்சர் பாருங்க, அருமையான கல்ச்சர். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த சேஷ்டபுத்திர பாகம், த பர்த் ரைட். அதாவது தகப்பனுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துடைய தலையை வந்தான். புரியுதா உங்களுக்கு? 4-5 சகோதரர்கள் இருந்தாலுமே அந்த 5 பேர், அந்த 5 குடும்பம் ஆனாலுமே அந்த 5 குடும்பங்களுக்கான தலையை வந்தான் அந்த காலத்தில். இப்போ அது கிடையாது. அந்த காலத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் சொல்றதுதான் முடிவு, ஃபைனல் டெசிஷன் அவர் தான். என்ன டிஸ்கஷன் இருந்தாலும் மூத்தவர் சொல்லிட்டாருன்னா அதை மீற மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் மரியாதையோட பேர் சொல்லியா கூப்பிடுறாங்க. பேர் சொன்னாலும் அதில் ஒரு கா சேர்ந்துரும். பார்த்துருக்கீங்களா? எங்கள் மாம்ஸ் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அவங்க அக்கா வந்து தனியாக அக்கான்லாம் கூப்பிடுறாங்க. ரெஜி அக்கா, விஜயக்கா, அந்த மரியாதை பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போலாம் வந்து அக்கா, அண்ணன், அந்த ஒரு பெரிய பதவி, அந்த ஒரு கெத்து, அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம். கடவுளுக்கு நிகராக பார்க்குற காலங்க அது. கடவுளுக்கு நிகரா கடவுள் சொன்னதை வாங்கி சொல்றாரு அப்படின்னா தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் கடவுள்களுக்கு நிகரா அந்த சேஷ்டபுத்திர பாகம் வச்சிருக்கவன மதிப்பாங்க. எங்க அதாவது ஒரு பெரிய ஜனத்தொகையில ஒரு முடிவு எடுக்கணும்னாலுமே குடும்பத்தோடைய மூத்தவர்களை கூப்பிட்டு தான் பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மூத்த பிள்ளைகள், தகப்பன் இல்லைன்னா அந்த மூத்தவர்கள் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்களுடைய இது. ரெண்டாவது, தகப்பன் பின்பற்றி வந்த மொழிகள், பேசிய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டிய என்ன சொல்ல, அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில் தான் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த வம்சம் இப்படி இருக்குன்னா இப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி வழி நடத்தினார்னு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த சேஷ்டபுத்திர பாகம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். ஓகே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை, இவ்வளவு மதிப்பான ஒரு பதவியை, அவ்வளோ அதிகாரம் உள்ள பதவியை ரொம்ப ஈஸியா தூக்கி ஈசா கொடுத்துட்டார். தப்பா தெரியல உங்களுக்கு? ஈசா ரொம்ப அப்படியே செத்து போயிருவேன்பா, உயிர் தான் முக்கியம். நமக்கு ஒரு இடத்துல தோணும், ஆமாங்க உயிர் தானங்க முக்கியம், சேஷ்டபுத்திர பாகமாங்க முக்கியம். உயிரை காப்பாற்றி மனுஷன் உயிரோடையாவது இருந்தார்லங்க, பெரிய ஜாதியா வளர்ந்தார்லங்க. ஏங்க சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து தான் உயிர் வாங்கணும்னா அப்படிப்பட்ட உயிரே தேவையில்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு பிரிஸ்டீஜியஸான பதவி அது. சேஷ்டபுத்திர பாகத்தை கைவிட்டு தான் ஒரு உயிர் பிழைக்கணும்னா அந்த காலத்துல எவ்வளவு முசுடு பிடிச்ச ஆட்கள். ஈசா அப்படிப்பட்ட ஆளுங்க, முசுடு பிடிச்ச ஆளுங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்தார்? ரொம்ப ஒரு வாட் அ ஷேம், அசிங்கமான செயல். ரொம்ப இழிவா நடந்துக்கிட்டாரு. டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. கொஞ்சம் ஏன் எதுக்குன்ற கேள்விலாம் கேட்கவே இல்லை. ஏன்பா கேட்குற, இதை ஏன் கேட்குற அப்படிலாம் எந்த கொஸ்டினே இந்தா போ, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழிந்து கழிவா போகக்கூடிய ஒரு சாப்பாடுக்கு தன்னுடைய வரலாறையே தூக்கி ஒப்படைச்சிட்டாரு. இப்போ நான் சொல்றது புரியுதா?
அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்காக அழிந்து போகாத ஒரு வரலாற்றையே தூக்கி அப்படி வீசிட்டாருங்க. வரலாறு அழிந்து போகுமாங்க? வரலாறு அழிந்து போகுமா? இன்னைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கலைன்னா யாக்கோபு இடத்துல யாரை படிச்சிருப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம யாக்கோபு 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 யாக்கோபுன்றோமே. யாக்கோபுட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கலன்னு வைங்க, பலத்த ஜாதியா இன்னும் பயங்கரமா சிறப்பா இருந்தவர் ஏசாவா இருந்திருப்பார். வரலாறுங்க. ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்காக அழிந்து போகாத ஒரு வரலாறு, அழிந்து போகாத ஒரு மரியாதை, அழிந்து போகாத இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாருங்க. வாட் எ ஷேம். ஷேமான ஈசா, இழிவான செயல். இப்போ நம்ம படிக்கிற நமக்கு எப்படி இருக்கு? என்னங்க இப்படி பண்ணிட்டார் ஈசா? தோணுதா இல்லையா உங்களுக்கு? சே, இவ்வளவு ஒரு பெரிய பதவியை இந்த காலம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலத்துல மதிப்பாங்கங்க. அவ்வளோ அந்த லெவலுக்கு மதிப்பு, பயங்கரமான மதிப்பு. படிச்சிருக்க அதெல்லாம் கிடையாது. சேஷ்டபுத்திர பாகமா அவனுக்கு தனி மதிப்பு, ராஜாக்கு சமமான ஒரு மதிப்பு. அதை பாட்டுக்கு தூக்கி விட்டாரேங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க இன்னைக்கு ஈசா மாதிரியே அதே செயலை செஞ்சுட்டு வரீங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் ஏன் சேஷ்டபுத்திர பாகத்தை தூக்கி யார்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயத்துல உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை நீங்க ரொம்ப இழிவா தூக்கி உலக பொருட்களுக்காக வீசிட்டு வரீங்க. நீங்க நினைக்கலாம் உடனே, ஓ பாவங்கள் செய்யறது அதுதான் பாஸ்டர் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம். நல்லா சத்தமா சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். எதை விதைத்தீர்களோ அதை, what you have sowed you will reap for sure. அதனால பாவம் செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை அனுபவிப்பீங்க. அதுக்கும் சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. குழப்பிக்காதீங்க. தெளிவா புரியுதா உங்களுக்கு? சேஷ்டபுத்திர பாகத்தையும் பாவத்தையும் கலந்து கொள்ளாதீங்க. நீங்க உங்க மனசை பாவத்துக்கு கொடுக்கறதும் உங்க ஜீவனை உங்க மாம்சத்தை பாவத்துல இடைப்பற்றதும் சேஷ்டபுத்திர பாகத்தை பாதிக்காது. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலனை இந்த உடம்புலயோ இந்த ஆவியிலேயே அனுபவிப்பீங்க. அது ஈக்குவல் ஆயிரும். அங்க சேஷ்டபுத்திர பாகம் வேற ஒரு இடத்துல நீங்க விட்டு கொடுத்துறீங்க. ரொம்ப அழகா தூக்கி வீசிடுறீங்க. எங்க பாஸ்டர் விட்டு கொடுக்குறோம்? என்ன செய்யறோம் பாஸ்டர்? ஓகே, இதெல்லாம் சரி பாஸ்டர், யார்கிட்ட நாங்க சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தோம்னு சொல்லி நீங்க எங்க மேல தூக்கி இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ அழகா இழிவா நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஹலோ, என்ன பாஸ்டர் வழி நடத்துறீங்க? அதனால தானே உங்கள்கிட்ட வந்தோம். நாங்க எங்க சேஷ்டபுத்திர பாகத்தை நீங்க கொடுக்கலையா? சேஷ்டபுத்திர பாகத்தை நீங்க எங்கள்கிட்ட தூக்கி கொடுக்கலையா? இன்னைக்கு ரொம்ப இழிவா ஒரு ஜெபம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அடையாளம், இந்த 3 காரியங்களுக்காக, மறைந்து போகக்கூடிய காரியங்களுக்காக குயிக்கா உங்களுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தூக்கி அப்படி கொடுத்துறீங்க. பாஸ்டர் எங்களுக்கு புரியல, விளக்கமா வாங்க. சரி, விளக்கமா வரேன் நானு. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாப்போம். தேவனுடைய பிள்ளைனா இயேசு கிறிஸ்துவ நான் குறிப்பிடல, பிதாவானவரை நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க எனக்கு. பிதாவானவருடைய பிள்ளை நான் இல்ல பாஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் இங்க கை உயர்த்துங்க பாப்போம். சோ எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்பா என்று கூப்பிடுகிற அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு தகுதி இருக்குன்னா யார் அப்பான்னு கூப்பிடுவா? பிள்ளைகள் மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடும், வெளியில உள்ளவங்க கூப்பிட மாட்டாங்க. சோ இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆமாவா இல்லையா? தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் உங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கல. தாயின் கருவறையில் தோன்றுவதற்கு முன்பே அவர் உங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டார். பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்து இந்த பேர்ல இந்த உலகத்துல இந்த மாம்சத்துல இந்த ஜாதியில இந்த மதத்துல இருக்க போறேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க வயிற்றுல உங்களை வயிற்றுல போட்டதே அவர் தாங்க, ஆமாவா இல்லையா? பிதாவானவர் தான் முடிவு பண்ணி இந்த ஆத்துமா இவங்க வயிற்றில் பிறந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி என்னை அறிந்து கொள்ளட்டும்னு முடிவு பண்ணி தான் உங்களை வயிற்றுலயே போடுறாரு. அப்போ அவர் சேஷ்டபுத்திர பாகத்தை அன்னைக்கே ஸ்டாம்ப் பண்ணி தான் உங்களை வயிற்றுல போடுறாரு, ஆமாவா இல்லையா? போடுறாரு. பிறக்கிறீங்க, இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கீங்க. ஆனா உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை இழிவா நீங்க கொடுத்துட்டீங்க. எங்க பாஸ்டர் கொடுத்தோம்? ரைட், நான் சொல்றேன் எங்க கொடுத்தீங்க. என்ன பாஸ்டர்,
எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, தேவன்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். அங்கேயே நீங்க வித்துட்டீங்க உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை. டோட்டலி கான். உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இதை செய்யுங்க, எனக்காக ஜெபம் பண்ணி இதை கேளுங்க, தேவன்கிட்ட இதை கேட்டு சொல்லுங்கள் நீங்க சொல்லும் போது உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஏன் பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இப்போ? ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம் எல்லாத்தையும் வித்துட்டா தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? ஈசாக்கு யாரை ஆசீர்வதிப்பார்? யாரை ஆசீர்வதிப்பார்? யாக்கோபை தான் ஆசீர்வதிப்பார், ஈசாவை கிடையாது. ஆமாவா இல்லையா? நியாயப்படி ஆசீர்வாதத்தை யார் வாங்கியிருக்கணும்? இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்கணும். உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை நான் வாங்கிட்டு உங்க இடத்துல நான் போய் நின்று ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே தேவன் மேல நிக்கிற எல்லா பாசையும் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அதுதான் சட்டம், அதுதான் வழிமுறை. நீங்க பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அழகா கேள்வி கேட்கிறீங்க, பாஸ்டர்லாம் நல்லா இருக்காங்க, நான் உங்களை யார் விற்க சொன்னான்னு நான் கேட்கிறேன். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏன் வித்தீங்க? பதில் சொல்லுங்க. Why do you sell your birthright to me? பாஸ்டர் இன்னும் தெளிவா போலாம். ரைட், ஓகே போலாம். இந்த வேதம் இருக்கு, இந்த வேதத்தை முழுசா படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? குட், ஓகே, கை கீழே போடுங்க. சங்கீதம் முழுசா படிச்சவங்க? சங்கீதத்துல தான், ஓகே. சங்கீதம் முழுசா படிச்ச எல்லாரும் இங்க இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது பாஸ்டரின் மூலியமாக கூப்பிடு, போதகர் மூலியமாக, ஆசிரியர் மூலியமாக, ரபி மூலியமாக நீ கூப்பிடுன்னு ஒரு வார்த்தை இந்த பைபிள்ல இருக்குன்னா சொல்லுங்க, இன்னையோட நான் ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுறேங்க. No, there is not a single word which says approach me through a pastor, approach me through a prophet, approach me through a prayerful woman. It is saying call on to me, you call me directly. ஆமாவல்லையாங்க? என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். எவ்வளவு தெளிவா இருக்குங்க. எத்தனை இடத்துலங்க கால் ஆன் டு மீ, கால் மீ. நீ கஷ்டப்படும் போது என்ன கூப்பிடு. எங்கேயுமே பாஸ்டர் கூப்பிடுன்னு இல்லைங்க. முடியாத பட்சத்துல ஜெபம் பண்ண வாய் எடுக்க முடியாது பாருங்க, அப்படியே படுத்த படுக்க இருக்கிற நேரத்துல சபையின் மூப்பரை அழைத்து என்னை வச்சு ஜெபம் பண்ண கடவர். அப்பயுமே அவருடைய விசுவாசம் உன்னை காப்பாற்றும் இல்ல, அவர் ஜெபம் பண்ணுவார், நம்பினால் நீ காப்பாற்றப்படுவாய். தெளிவா? இன்னைக்கு எவ்வளவு திட்டமும் தெளிவுமா கூப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பதில் தந்திருக்கார் பைபிள்ல. படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சீங்களா இல்லையாங்க? அன்னைக்கு அண்ணாள் வயிற்றுல பிள்ளை இல்லைன்னு கதறி அழுகுறாங்க, பிறக்க வச்சாரா இல்லையா? ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஏய் நீ ஒரு பெண், உன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்லல. பைபிள்ல எங்கேயுமே தேவன் நேரா பெண்ணிட்ட பேசலினாலும் அவங்க ஜெபத்தை நேரடியா பதில் தந்திருக்கார். ஆகார் அன்னைக்கு பாலைவனத்துல துடிக்கும் போது ஆண்டவர் திறந்து விடலையா ஊற்ற, இன்னும் ஊற்று திறந்து ஓடிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தேவன்ட்ட நேரடியா கூப்பிட்டவங்க பதில் கிடைச்சி சரித்திரம் படைச்சவங்க தான் இன்னைக்கு பைபிள்ல இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ஈஸியா அசால்ட்டா தூக்கி வீசிடுறீங்க. எதுக்கு? சரி, ஒரு பெரிய காரணத்துக்காக உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தீங்கன்னு பார்த்தா ஜோமணி என்னன்னு சொல்லுங்களேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், எனக்கு ஒரு அடையாளத்தை இப்படி ஒரு சின்ன காரியத்துக்காக, ஒரு சின்ன ஜெபம் கேட்கப்படணுன்றதுக்காக உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு போட்ட முத்திரைய அழகா தூக்கி வீசிடுறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தேவன் ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார்னா உங்களுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் ஏன்ட்ட கொடுத்துட்டீங்க. தேவன் என்னை ஆசீர்வதிக்காம என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் நான் கேட்கிறேன். சேஷ்டபுத்திர பாகத்துடைய இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த பிதாவானவருடைய மகன் மகள் நீங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்காரு. சங்கீதம் 2 படைத்த அனைத்தும் உன் காலுக்கீழ் போடுகிறேன், அனுபவித்துக்கொள்னு சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் கொடுத்தா நீங்க ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்கணும், ஒரு ஜெபம் கேட்கப்படணும், ஒரு பில்லு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன் அது கேட்கப்படணும், பாஸ்டர் கையில ஒப்படைச்சிடுறீங்க. What a grave mistake you have done. Also including me. எத்தனை நாள் நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா? when I realized இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது தான் சுருக்குன்னு எனக்கு ஏறிச்சு, இத்தனை நாள் நம்மளுடைய உரிமையை நம்ம தட்டி கழிச்சிருக்கோம். இன்னைக்கு யார் எடுக்கலாம்? இன்னைக்கு சாமுவேல் அவங்க தகப்பனார் அவங்க இருக்காங்க, சாமுவேல் இங்க இருக்காப்ல. சாமுவேல் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. ஃபோன் பண்ணுவாரு, ஏங்க நான் எங்க அப்பா கொஞ்சம் பேசிக்கவாங்க,
பால் வாங்கிட்டு வர சொல்லணும், கொஞ்சம் பேசிக்க வாங்க கேட்பாராங்க? டைரக்ட் ஃபோன் கால், ஒரே ஃபோன், எப்பா பால் வாங்கிட்டு முடிஞ்சா இல்லையா? இடையில யாருங்க நானு? சரி அப்படா பாஸ்டர் நாங்க சபைக்கு வர தேவையில்லையா, பாஸ்டர்ஸ் தேவையில்லையா? நாங்கள் மெய்ப்பர்கள்னு தெளிவா வேதத்துல கொடுத்துருக்கா இல்லையா? கொடுத்துருக்கா இல்லையா? மெய்ப்பர்கள், மெய்ப்பர்களுக்கான அர்த்தம் தெரியுமா? எங்களுடைய வேலை உங்களுக்கு வழிகாட்டுவது மட்டுமே, உங்களோடு பயணிப்பதல்ல, உங்களுக்காக உணவு உண்பதல்ல. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய வேலை இங்க நல்ல புல்லு இருக்குப்பா, இங்க பள்ளங்குழியா இருக்குப்பா, இங்கிட்டு போவாத இங்கிட்டு போ, இந்த ஆவிக்குரிய புல் இந்த பக்கம் போய் இதை சாப்பிடு, இந்த வசனத்தை சாப்பிடு, இங்க சாப்பிடு, உன் மாம்சம் சரியாயிரும், உன் ஆத்மா சரியாயிரும், நீ சந்தோஷமா இருப்பன்னு இங்க வழிகாட்டுறது மட்டும்தான் எங்க வேலையை தவிர வேற எந்த வேலையும் எங்களுக்கு கிடையாது. முடிஞ்சா தெளிவா தேவனே தன்னை மெய்ப்பர்னு குறிப்பிட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல மெய்ப்பர்னு குறிப்பிட்டாரா இல்லையா? சொல்லிருக்கலாங்க, நான் தேவனுடைய ஒரே குமாரன் கடவுள், சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லல. தன்னைத்தானே அவர் குறிப்பிட்டது என்னன்னா, நான் ஒரு மெய்ப்பன். என்னன்னா, வழி தவறி போனியா, உன் கிட்ட வந்து இது வழி, இது சரி, இது தர்மம், இது நீதி, இது அன்பு, இது பொறுமை, இது மன்னிப்பு, இது பரிசுத்தம்னு வழி காமிச்சிட்டு அவன் அதை கடைபிடிச்சோன்னே டக்குன்னு மறைஞ்சிருவார். ஆமாவா இல்லையா? எங்க பாஸ்டர் நடந்திருக்கு, எம்மாவூர் சீசர்கள்ட்ட பேசிட்டே போயிட்டு இருக்காரு, தங்களுக்கு என்னன்னு தெரியல, நடந்த மாயையை குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க உண்மை தெரியாம. ஆனா தங்கள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அவனை கரெக்டா உண்மையின் பாதையில திருப்பி விடுறாரு இயேசு கிறிஸ்து. அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீர் தானே இயேசுன்னு டக்குன்னு மறைஞ்சிட்டார். என்னன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான், அவனுக்குள்ள உயிர் தெளிந்துட்டாரு, வேலை முடிஞ்சு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் ஒரு தீர்க்க தரிசனத்துக்காகவும் ஒரு சரி இட்ஸ் வெரி சேடனிங், ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம பண்றதை பார்க்க. எவ்வளோ பெரிய ஒரு பதவி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னும் போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கான்டாக்டுங்க, கூப்பிட்டா பிதாவானவர். இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தேவன் பதில் சொல்லலன்னு யாராவது இங்கே கையை உயர்த்துங்க பார்ப்போம். இல்லைன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க, ஆண்டவரே நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னா எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு காரியத்தையும் நீங்கள் எனக்கு சேஷ்ட புத்திர இன்னைக்கு போய் சேலஞ்ச் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. வீட்டுக்கு போங்க, தனிமையில் உட்காந்து மனசை திறந்து, ஆண்டவரே சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, என்னை உங்கள் மகனாக நீங்கள் ஏற்றிருக்கீங்கன்னா, நீங்கள் என் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இரவுக்குள்ள அது நடந்து தீரும். ஆமே, சேலஞ்சு பார்ப்போமா? நீங்கள் அனுபவிச்சீங்கன்னா என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க, பாஸ்டர் நான் அனுபவிச்சேன் பாஸ்டர். Not a single man, be it a Muslim, be it a Hindu, Christian, Jain, Jew, Irish, Spanish, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து பிறக்க வைத்து முழு உரிமையும் கொடுத்திருக்கார். இன்னைக்கு யாரை தேடி நான் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, இவங்களை தேடி ஜாம் பண்ணி எனக்கு லெட்டர் எழுதி போகணும்னு அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துல மனசை உண்மையா திறந்து மனசளவுல நான் ஜாம் பண்ணேன்னு வைங்க, அண்டத்தையும் என் காலில் போட்டுருவார் பிதாவானவர். அதுதான் சொல்லியிருக்கு. முதலாவது என் பிதாவானவரை தேடு, அவருடைய ராஜ்யத்தை பின்பு தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? இன்னைக்கு என்னங்க, நீங்க ரொம்ப காசும் பணமும் இல்லாதனால சோர்வாய் போயிருக்கீங்க. உலகத்துடைய சந்தோஷங்கள், உலகத்துடைய அனுபவங்கள் இல்லாதனால எனக்கு சோகமா இருக்கு பாஸ்டர். எல்லாரும் நல்ல வீடு வாங்குறாங்க, எல்லாரும் சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்திருக்கிற நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பிதாவுடைய ஒரே மகன் சொல்றது எனக்கு தகுதி இருக்கு. வெளியில உள்ளவங்க சொல்ல முடியுமா? வெளியில உள்ளவங்கள்ட்ட இருக்கு. உண்மையை கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பணத்தை காட்டில எனக்கு அதுதான் முக்கியம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நீங்க இன்னைக்கு தூக்கி போட்டீங்க. அதுதாங்க மனசு வேதனையா இருக்கு எனக்கு. ஒரு ஜபத்துக்கு ஒரு இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டீங்க நீங்க. நம்பர் யாரெல்லாம் தீர்க்கதரிசியா ப்ராஃபட் 1, ப்ராஃபட் 2, ப்ராஃபட் 3 நம்பர் சேவ் பண்ணி காலேஜ் என்ன டிகிரி எடுக்கிறேன்றதுக்கு அந்த 3 பேருக்கு ஃபோன் போகுது. ஃபோன் போய் கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன முடிவு, தேவனுடைய சித்தம் என்னவோ அதையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியது. யார் தீர்க்க தரிசனம் வரைக்கினாங்களோ அவங்களுக்கு உடனே
5,000 rupees tithe, 5,000 rupees offering, 1,000 rupees offering அப்படின்னு நீங்க இன்னைக்கு ரொம்ப இன்ஸ்டன்டா மாறிட்டீங்க. நீங்க போன்ல இன்னைக்கு எல்லா வசதிகளும் வந்த உடனே எந்த மூலையில இருந்தாலும் அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரம்லாம் நைட்டு 2 மணிக்கு அனுப்ப வேண்டியது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ஹார்ட் பீட் லோ, ப்ரே ஃபார் மீ. ஏன் உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரே வீட்டில் இருக்கீங்க, கணவன் மனைவி இருக்கீங்க, ஜெசிந்தா ஆண்டியும் அலெக்சாண்டர் அங்கிளும் இருக்காங்க. அலெக்சாண்டர் அங்கிளுக்கு லைட்டாக மூச்சு முட்டுது, உடனே எந்திரிச்சு ஜெசிந்தா ஆண்டி அப்படி தட்டி எனக்கு மூச்சு முட்டுதுன்னு சொல்லுவாரா? இல்லை அதை விட்டுட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் மனைவிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க மூச்சு முட்டுதுன்னு சொல்லுவாரா? என்னங்க பண்ணுவார்? நான் கேட்டது புரியுதா இல்லையா? தமிழில் தானே பேசுகிறேன். அலெக்சாண்டர் அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணுவாரா? மூச்சு முட்டுறாரு, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மூச்சு முட்டுறது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாரா? என்ன பண்ணுவார்? பாஸ்டருக்கு அப்புறம் முதல்ல மனைவியை தட்டுவாரா இல்லையா? கொஞ்சம் முதல்ல நார்மல் ஆயிக்கிறேன், அப்புறமா ஜோம். அதுதானங்க வழக்கம், அதுதானே வழக்கம். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப என்னமோ தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவை கட் பண்ணி எங்களுக்கு அங்கே ஒரு பதவியை கொடுத்து எங்களை கோயில் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவசியம் இல்லைன்ற நான் வேண்டாம் பாஸ்டர். அப்போ யார் பாஸ்டர் உங்களை பார்த்துக்கோ, அதை தேவன் போஷிப்பார். இதுக்கு அழைத்தவர் இதையும் தர வல்லவர், இதுக்கு மேலையும் தர வல்லவர். நீங்க தயவு காமிச்சு அப்படியே கருணை காமிச்சு நான் இருந்தாதான் பாஸ்டருக்கு எல்லாம் ஓடுன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நீங்க ரொம்ப தப்பா செயல்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க ஒருத்தர் நிக்கிறவரை தேவன் கூப்பிடுறாருன்னா அவனுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும், எப்போ எல்லாத்தையும் சந்திக்கணும் தேவனுக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயன்படுத்தணும். அவரை எப்படி பயன்படுத்தணும்னா, வழி தவறி போறோமோ, இல்ல ஜெபிக்க முடியலையோ, இல்ல பரிசுத்த குலைச்சல் ஏற்படுதுன்னா போய் மெய்ப்பன்ட்ட கேளுங்க, எப்படி சமாளிக்கணும், எந்த வழி நான் தேர்ந்தெடுக்கணும், எந்த வசனத்தை படிக்கணும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவரு அந்த மெய்ப்பன் கையில் ஒரு குச்சி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்படி 2 வளைவா இருக்கும். எதுக்குன்னு தெரியுமா? அடிக்கிறதுக்கு இல்ல, அந்த மூக்கோட கேப் இருக்கு பாருங்க, வழி மாதிரி போயிட்டு இருக்கும்போது மூக்கு கேப்ல விட்டு இப்படி இழுத்து வழியை திருப்பி விடுறதுக்கு. என்னங்க ஜோக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மைக்கும் மூக்கு பக்கம் அந்த கேப்ல அந்த குச்சை விட்டு அப்படி வழி அப்படி லைட்டா திருப்பி விடுறதுக்கு. தசை மாதிரி நீங்க இந்த உலகத்து பக்கம், இந்த மாயை பக்கம், இச்சை பக்கம் போயிட்டு இருக்கும் போது அப்படி லைட்டா அப்படி பைபிள் பக்கம் உங்களை திருப்பி விட்டு, ஏன் இங்க பாருங்க பரிசுத்தம் எவ்வளவு பெருசா இருக்கு, கிருபை எவ்வளவு சிறப்பா இருக்கு. நீங்க அப்படி சோகமா டிப்ரெஷன்ல வேலையெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது இங்க பாரு, தேவன் கிருபை எப்பவும் மேல இருக்கு, தேவன் அற்புதங்களை செய்வார், தேவன் அதிசயங்களை செய்வார் அப்படின்னு காட்ட வேண்டியது மட்டும்தான் எங்க வேலையை தவிர இதற்காக உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பாஸ்டர் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவ்வளவு பெரிய பாவம். அப்படியா? ரோமர் 5, ரோமர் 8 15 இருந்து 17 வாசிங்க பார்ப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 8 15 to 17. கம் ஆன், ரோமன்ஸ் 8 15 to 17. ரோமன்ஸ் 8 15 to 17. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்ன வார்த்தைங்க. இந்த உலகத்தின்படி, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பயப்படும்படி அப்படிப்பட்ட ஆவியை நீங்கள் பெறவில்லை, அப்பா பிதாவே என்று உரிமையுடனும் அதிகாரத்துடனும் கூப்பிடுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். வாட் எ வேர்ட். பைபிள் அப்படியே கீழே வைங்க. இந்த புத்திர சுவிகாரத்தை தந்த பிதாவானவருக்கு நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க பாப்போம். வாசிங்க, திரும்ப ஒரு தடவை வாசிங்க பாப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன வாசங்க, என்ன வாசங்க, என்ன வசனம். சூப்பர். இதற்கு சாட்சி யார் பாஸ்டர் அப்படின்னா யாரும் தேவையில்லையே, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே சாட்சி. எனக்கு ஒருத்தர் வந்து, நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ ஈசாக்கின் சந்ததி, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ எவனும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எனக்குள் அசைவாடி கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவரே சாட்சி, நான் அவருடைய ஒரே மகன் என்று. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. எனக்காவது மனசு சோர்வடைஞ்சிச்சுன்னா நீங்க யாருன்றத மறந்துடாதீங்க. இந்த உலகம் உங்க மேல தூக்கி கல்லா போடுது பாருங்க, நீ பாவி, நீ அதை, நீ இவன், நீ அவங்க வீட்டு செய்ய,
எல்லாத்தையும் தூக்கி இன்னைக்கு ஓரம் கட்டிட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது எல்லாவற்றுக்கும் பிறப்பதற்கு முன்பாகவே நான் அவருடைய மகன், அதற்கான சாட்சி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வாசிக்க பார்ப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. உடன் சுதந்திரம். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து அதாவது வம்சத்துல வரவருங்க. ஹேருக்கு தமிழ்ல என்ன இன்னொரு வார்த்தை இருக்குமே, இட்ஸ் a nice word. ஹேருக்கு தமிழ்ல என்ன? வாரிசு. எக்ஸலென்ட், thank you ஹேனா, God bless you, God bless you. வாரிசு அங்க போட்டுருக்கு பாருங்க. கிறிஸ்து வாரிசுங்க. கிறிஸ்து பிறந்து அதை உணர்ந்து விட்டார், அதனால் அவருடைய பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டது. அவர் வாரிசு ஆயிட்டார். அவரோடு உடன் வாரிசு உங்களும் நீங்களும், உட்கார்ந்திருக்கிற அனைவரும், படிக்கின்ற அனைவரும், 2000 ஆகட்டும், 3000 வருஷம் ஆகட்டும், 4000 படிக்கின்ற எவராக இருந்தாலும் கிறிஸ்துவுடன், இயேசுவுடன் நீங்களும் உடன் வாரிசானீர்கள். அங்க தெளிவா ஒரு வார்த்தை இருக்கு, இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, இயேசு உடன் வாரிசானார்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? கிரைஸ்டன் இல்ல, ஜீசஸ் அப்படின்னு இருக்கு. அது பக்கத்துல இயேசுவனுடைய மாம்சத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் மகனாக, உங்களையும் ஏற்றுக்கொள்ள வல்லவர். அங்க திட்டமும் தெளிவுமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவோட நீங்களும் உடன் வாரிசு. அர்த்தம் என்ன? அப்போ இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வல்லமைகளும், கிருபைகளும், ஆசிகளும், அந்தஸ்துகளும் எனக்கும் வழங்கப்படும் கிறிஸ்துவை அடைந்தால். சொல்றது புரியுதா? அங்கதான் ட்விஸ்ட். எல்லா அத்தாரிட்டியும் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து என்ன அற்புதம் பண்ணாரோ அது பண்ணவும், அதுக்கு மேல பண்ணவும் என்கிட்ட அத்தாரிட்டி இருக்கு. ஆனா கிறிஸ்துன்ற நிலையை நான் அடையணும். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இயேசுவானவர் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, அதுதான் அர்த்தம். அப்போ நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆயிட்டேன்னு வைங்க, எனக்கு கொடுத்த உரிமைகளை நான் தைரியமா பயன்படுத்தலாம். அல்லேலூயா. அதுதாங்க. ஓகே, அடுத்த வசனம் கலாத்தியர் 4:5-7 வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 4:5-7. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாத்தீங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஓகே, நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். கேட்டீங்களா? இயேசு மூலியமா இல்ல, கிறிஸ்து மூலியமாய். கிறிஸ்து மூலியமா என்ன வாணிக்கலாம்? தேவனுடைய சுதந்திரம் அடையலாம். ஓகேவா? இப்போ 3வது வசனத்துல 26வது ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர்லே 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. முடிஞ்சு போச்சுங்க அங்கேயே. இதுக்கப்புறம் யாரு என்ன சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்டர் நான் ஹிந்து, நான் முஸ்லீம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 28வது வசனத்துல கிரேக்கன் என்றும் இல்லை, எபிரேயன் என்றும் இல்லைன்னு வசனம் தெளிவா வாசிங்க பார்ப்போம். 28வது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் குறிச்சுக்கோங்க, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஒன்றாய் இருப்பதினால் நீங்களும் நானும் சுதந்திரமானும் விசுவாசத்தினால் நீங்களும் நானும் மகனும் மகளானோம். இதற்கு மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15. பாஸ்டர் இது எதையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள் உறவாடிய, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்து செயல்பட்ட அதே ஆவி உங்களுக்குள்ளும் இருக்கிறதுன்றதற்கு இந்த வசனம் எடுத்துக்காட்டு. 1 கொரிந்தியர் 15:42-49 வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 15:42-49.
மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ரைட், வாங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஓகே. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். கவனிச்சுக்கிட்டீங்களா? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஓகே. ஜென்ம சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. மார்க் பண்ணிக்கோங்க. ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகே. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. தெளிவாயிருச்சா? நான் இதுக்கு கமெண்ட் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. திட்டமும் தெளிவுமா யார் என்ன சரி. இதுல ஆதாம் இருக்கு பாஸ்டர், முந்தின ஆதாம்னு ஒண்ணு இருக்கு, பிந்தின ஆதாம்னு ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா தெளிவா சொல்றேன். இந்த உலகத்தில் பிறந்து உங்கள் தாய் தந்தை கொடுக்கின்ற பேரை எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதியில் வாழ்ந்துவிட்டு ஒரு மதத்தில் வாழ்கின்ற மனிதன் முந்தின ஆதாம். அவன்தான் ஜென்ம சரீரம். அவன்தான் முதலில் வருகின்றான். அந்த முதலில் வருகின்ற ஆதாம் அப்போ இந்த உலக கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கும் போது தேவன் உங்களோடு இடை போடுவார். தேவனை புரிந்து கொண்டு என்னுடைய உரிமையையும் என்னுடைய கிருபையையும் என்னுடைய இடத்தையும் நான் புரிந்து கொள்கிறேன் பாருங்க. அந்த கஷ்டத்திலையும் நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாரை சேர்ந்தவன் புரியும் பொழுது கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, ஹிந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, எல்லோரும் ஒன்றென்று நான் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் ஜான் கால்டன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒன்றானதால் நானும் கிறிஸ்துவாக மாறினேன், நானும் புத்திரனாக மாறினேன். ஃபுல் ஸ்டாப். இரண்டாவது வந்ததே ஆவிக்குரிய மனிதன். வேதம் சொல்லுகிறது. கிளியர்? பொறுமையா சொல்லட்டுமா? தெளிவா நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். கிளியரா புடிச்சுக்கோங்க. இதுல குழப்பமே ஏற்படக்கூடாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஜென்ம சரீரம் இருக்கு, ரெண்டாவது ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. முதல் ஆதாம் மடிந்து போனான் இருக்கு, ரெண்டாவது ஆதாம் உயிர்ப்பித்தார் இருக்கு. முதல் ஜென்ம சரீரம் மண்ணிலிருந்து வந்ததுன்னு இருக்கு, ரெண்டாவது மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு இருக்கு. இப்போ நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டோம்? மண்ணினால் உருவாக்கப்பட்டோம். ஃபர்ஸ்ட் மண்ணுனால தான் ஆண்டவர் செய்யறாரு, ரெண்டாவது சுவாசத்தை ஊதுறாரு. கிளியரா? ஃபர்ஸ்ட் மண்ணுல செய்யறாருங்க, உருவத்தை கொடுக்கறாருங்க, ரெண்டாவது ஊதுறாரு. கரெக்டா இல்லையாங்க? ஆமே. இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஜென்ம சரீரம் ரெடி ஆகுது, அடுத்து ஆவிக்குரிய சரீரம் தேவனிடமிருந்து எனக்கு ஊதப்படுகிறது. ஓகே, இது ப்ரொசீஜர். இப்போ ஜென்ம சரீரத்தை கொண்ட சிட்னியா இருக்கட்டும், கால்டனா இருக்கட்டும், ஈனோக்கா இருக்கட்டும் வாழ்ந்து வரோம். என்ன அப்படின்னா, என் தாய் தந்தை கொடுத்த பெயர், அவங்க கொடுத்த வழிமுறைகள், அவங்க கொடுத்த அந்த ஜாதிகள், இது அது என்னது மதங்கள், இதன்படி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க சமயத்துல ஒரு கட்டத்துல பயங்கர பிரச்சனை, இருள் சூழ்ந்த போது தேவன் என்னோடு இடை போடுகிறார். வழி தவறும் போது 99 ஆட்டுக்குட்டிகள் சேர்ந்து ஒரு ஆடு, அந்த தனி ஆடு தனியா போகும்போது தேவன் என்னை தேடி வருகிறார். தேடி வந்து என்ன பண்றாரு? நீ யாரு தெரியுமா? நீ யாரை சார்ந்தவன் தெரியுமா? நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு தெரியுமா? உன் உரிமை என்ன தெரியுமான்னொன்னே நான் அந்த தேடுதலை ஆரம்பிக்கிறேன். நான் யார், நான் எங்க இருந்து வந்தேன், எனக்கான உரிமை என்னன்னு தேடும் பொழுது வேதங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதெல்லாம் படிச்சு புரியும் பொழுது நான் ஒரு முடிவுக்கு வரேன். நான் இந்த ஜென்ம சரீரம் கிடையாது, இந்த ஜென்ம சரீரம் இறந்து போயிடும், ஆனா ஆவிக்குரிய சரீரம் நித்தியமானது, எனக்கு சாவே கிடையாதுன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். நம்பர் 1, எனக்கு சாவு கிடையாது, நான் ஆவிக்குரிய. ரெண்டாவது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனிடத்துக்கே திரும்புறேன். ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது தெளிவா புரியுதா? புரிஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா ஆமேன் மட்டும் சொல்லுங்க. புரியலன்னா நான் திரும்ப சொல்றேன், அதுக்காக சொல்றேன். 2 பாயிண்ட் கிளியரா? தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனிடத்துக்கே போறேன். ரெண்டாவது பாயிண்ட். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன, என்னுடைய உரிமைகள் என்ன அப்படின்னும் போதுதான் என்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வெளிப்படுகிறது. அதாவது இந்த மாம்சத்தை நான் மேற்கொண்ட உடனே நான் கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, முஸ்லீம் இல்லை, ஹிந்து இல்லை, நாடார் கோனார் அது எதுவுமே இல்லை.
நான் கிறிஸ்துவுக்குள் ஒன்னானதுனால நானும் மகன், நானும் மகள், நானும் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறேன்ற உண்மை தெரிந்த உடனே 3வது பாயிண்ட், என் ஜென்ம சரீரம் அறிஞ்சு நான் ஆவிக்குரிய சரீரத்தை உயிரோட எந்திரிக்கும் போது சாதாரண ஒரு ஆவிக்குரிய சரீரமா இல்லாம நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொண்டவன், நான் அவருடைய பிள்ளை, அப்பா என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை கொண்டவன்ற உணர்வோடு எந்திரிக்கும் போது நானும் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறேன். இது 3வது. இந்த 3ஐயும் சேர்த்து தான் இப்போ நீங்க ஒரு வசனம் வாசிங்க பாருங்க. பலவீனத்தில் விதைக்கப்படுகிறது, பலமாய் எழுந்திருக்கிறது. இந்த பலவீனம் மாம்சத்தில் உள்ள பலவீனத்தில் விதைக்கப்படுது, பலமாய் எழுந்திருக்கிறது. அந்த ஞானம் எனக்கு வந்த உடனே இந்த உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு மனரம்யமா இருக்க தெரியும். பலமாகி விட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன பலவீனத்தை தூக்கி போடு, நான் பலமா இருப்பேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருன்னு, என் உரிமை என்னன்னு தெரியும், என்னுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரியும், அதனால நான் யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. முதல்ல வர்றது இந்த ஜென்ம சரீரம் தான், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீ அதை உடைச்சி அதுல இறந்து உயிர்ப்பிக்கிறத தான் தேவன் அழகா சொல்லி கொடுத்துருப்பாரு நிக்கோதேமுட்ட. மனுஷன் மீண்டும் பிறக்க வேண்டும், மண்ணினால் பிறந்தது மண்ணிக்கே திரும்பும், ஆவியினால் பிறந்தது ஆவியினால் புதுப்பிக்கப்படும்னு இருக்கா இல்லையா? அதுதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த புரிதல் எனக்கு வரும் பொழுது இந்த ஜென்ம சரீரத்தில் நான் செய்த பாவங்கள், ஜான் கால்டன் இவ்வளவு கோவப்படுவேன், இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஆவிக்குரிய சரீரத்தில் 9 கனிகளை கொண்டவனாய் உயிர்ப்பித்து நான் தேவனுடைய மகன் நான் புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அதுதாங்க வசனமா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் கிறிஸ்து ஆனீர்கள், நீங்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்னு வசனம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ரைட். இதுதான் இப்போ சொல்லுங்க. ஆதியாகமம் ஸ்டார்டிங்ல இருக்கு, அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது ஜான் கால்டன், இவ்வளவு நீல முடி, இந்த கண்கள், இந்த ஹைட் மட்டும் உங்களுக்கு தெரியலாம், ஆனா எனக்குள் இருக்கிறது பிதாவானவருடைய சாயல். இது நான் சொல்லவில்லை, இதற்கான சாட்சி ஆவியானவர். வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் வாழ்ற மக்கள், இந்த பேரை கொண்டவர்கள், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மதத்தை என் நண்பர்கள் இருக்காங்க, ஹிந்து நண்பர்கள், முஸ்லிம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்தின்படி ஜென்ம சரீரத்துக்கு தான் பெயர், மதம், ஆவி, இந்த எல்லாமே. ஆனா ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் அனைவரும் ஒன்று. உங்களுக்குள் இருக்கின்ற சாயல் தான் எனக்குள்ளும் இருக்கின்றது. நாம் அனைவரும் கிறிஸ்துக்குள் ஒன்றானோம். முடிஞ்சு போச்சா? இப்போ சொல்லுங்க, அவ்வளோ அண்டத்தையும் படைத்த பிதாவானவருடைய மகன் நான், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இந்த உலகத்தை கண்டு அஞ்ச வேண்டும்? சொல்லுங்க, ஏங்க பயப்படணும்? இன்னைக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் மாம்சத்தை தான் அழிக்க முடியும், என்னை அழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜாதி மதத்தை வச்சு என்னை விலை பேசி வாங்க முடியாது. நான் பிதாவினிடத்துல இருந்து வந்தவன். எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் நான் அடிபணிஞ்சு போக மாட்டேன். ஏன்னா எய்தாப்புல இருக்கிற அந்த சாயலும் எனக்குள்ள இருக்கிற சாயலும் ஒண்ணுதான். அப்ப அன்புனால மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அன்பை மட்டும் செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்பேனா இல்லையாங்க? இந்த உலகத்துல ஏதாவது தேவைன்னா கேட்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள். பாஸ்டரை வச்சு இது பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஞானமா பேசியிருப்பாரு. ஒரு போதகரை சென்று அவரை அணுகி கேட்க வேண்டியதை அவர் மூலியமாக கேள், தட்ட வேண்டியதை அவர் மூலியமாக தட்டு, திறக்க வேண்டியதை அவர் மூலியமாக சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனா உங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகம் வழங்கப்பட்டதனால் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நேரடியாக விசுவாசம் கொண்டு கேட்டீர்கள் என்றால், மலையே பெயர்ந்து சமுத்திரத்துல போடணும்னா அதை புடுங்கி தேவன் போட வல்லவர். ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சாதா ஒரு ஹைட்டு, ஒரு வெயிட்டு, வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ், வாங்கின டிகிரியை வச்சு இன்னைக்கு நான் இவ்வளவுதான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க பாருங்க. அதை தூக்கி இன்னைக்கு குப்பையில போடுங்க. நீங்க ஒவ்வொருவரும் அவருடைய சாயல். உலகத்தை கண்டு அஞ்சுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. சோகமா துக்கமா வரும் போகும், காத்து போல வந்துகிட்டு இருக்கோம், காத்து போல பெய்யும். ஆனா என்றும் அழியாத இந்த சாயல் எனக்குள் இருக்கிறதே, அதில் நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு ஆராதனையோடு எங்க இருக்கிறேன்? மாம்சத்துல இல்ல, ஆவியிலும் உண்மையிலும் ஜபம் பண்றவர்களுக்கு தேவன் வருவார்னு இருக்கா இல்லையா? ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளணும்னு இருக்கா இல்லையாங்க? அவ்வளவுதான்.
இன்னைக்கு இவ்வளோ பெரிய உரிமையை வச்சுக்கிட்டு நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. உட்காந்து ஜபத்துல இந்த பரிந்து பேசுறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அதை சும்மா ஒரே ஒரு சண்டே கேட்டுற வேண்டியது, ஒரு 2-3 வாரம் அதை கடைபிடிக்க வேண்டியது, அப்படியே கைவிட்டுற வேண்டியது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு தந்தை ஆக வேண்டும், தரலன்னொன்னே கைவிட்டுற வேண்டியது. பரிந்து பேசுறத, ஹலோ, பரிந்து பேசுறத கைவிட்ட வேண்டியது. பாஸ்டர் எனக்காக பரிந்து பேசுவார், இயேசு கிறிஸ்து எனக்காக தேவனின் சந்நிதியிலே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கார் அப்படின்னா, அப்போ நீங்க என்னைக்கு பேசுவீங்க? நீங்க என்னைக்கு பேசுவீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, உங்க அப்பாட்ட நேரடியா போய் கேட்காம இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? ஒரு பென்சிலுக்கும் ரப்பருக்கும் உட்காந்துருப்பீங்களா? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார், இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவார்னு ஸ்ட்ரைட்டா டைரக்டா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. என்ன வேணுமோ கேள், அது எப்படி வரணும்ன்றதை நீ குழப்பிக்காத. அது தேவனுடைய யுத்தம். கேட்க வேண்டியது உன் பொறுப்பு, கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பு. முடிஞ்சா? இன்னைக்கு இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு, இவ்வளவு பெரிய உரிமையை விட்டுட்டு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த நிமிஷமே தேவனை கூப்பிட்டு அந்த இடத்துல நிறுத்துறதை விட்டுட்டு, நீங்களும் நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஃபோன் பண்ணி ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இருந்தாதான் எனக்கு வாழ்க்கை ஓடும், உங்க ஊருக்கு வந்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னா, தேவன் உங்க யாருக்கு அற்புதம் செய்ய மாட்டார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேட்டகரி போட்டு என்ன நினைச்சேக்கா, கேட்டலாக் போட்டு வச்சிருக்காங்க. ஜெபம் பண்றவங்க இப்படி சொல்லி ஜெபம் பண்ற ஆளா தான் எனக்கு வேணும். அன்னைக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்க இப்படி ஜெபம் பண்ற ஆள் எனக்கு வேண்டாம், அந்நிய பாஷையில நிரம்பி விஷன் பார்க்குற ஆளா எனக்கு பார்த்து அனுப்புங்க. ஏன்னா நான் கேட்டலாக் போட்டு வச்சிருக்கேன்ல, 3ஆம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்க விஷன் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு. என்னங்க முட்டாள்தனம் இது? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னா கழுதையை கூட தேவன் பேச வைப்பார், கல்லை கொண்டு பேச வைப்பார். அது ஆளா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர், நீர் எனக்கு தகன பலி ஆனீர்ன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா, பாஸ்டர் அனுப்பியோ மக்கள் அனுப்பியோ தேவன் பேச மாட்டார். உங்க முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டியை நிறுத்தி வச்சிருப்பார், அதுதான் அடையாளம். பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னமோ தேவன் இதெல்லாம் பயன்படுத்தாத மாதிரி, நீங்க வேதத்தை படிக்காத மாதிரி என்னைய பாக்குறீங்க. இன்னைக்கு வேதத்துல நடந்திருக்கா இல்லையா? ஒரு கழுதை வாயை திறந்து பேசியதுன்னு இருக்கா இல்லையாங்க? ஆமா இல்ல இருக்கு. உங்களுக்கு ஏன் பேச மாட்டாரு? அது ஏன் இந்த பாஸ்டரா தான் இருக்கணும் நீங்க குறிப்பிடுறீங்க? ஏன் இன்னைக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க காரியத்தை, இன்னைக்கு சீக்கிரட்டா ஞானதாஸ் அங்கிள் வந்து என்ன பண்றாரு, கல்யாணத்துக்கு இந்த பட்ஜெட் வேணும் அப்படின்னு விசுவாசமா என்ன பண்ணிட்டாரு, பட்ஜெட் 5 லட்ச ரூபா தான், அவர் விசுவாசமா 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அந்த வீட்டில் விளையாடுற பிள்ளை திடீர்னு சம்பந்தமே இல்லாம 50 லட்ச ரூபா அப்படின்னு வாயில வரும். அதுதான் தேவன் உங்களுக்கு தர அடையாளம். அதுதான் தேவன் உங்களுக்கு தர அடையாளம். இங்க ஸ்டேஜ்ல நின்று பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் சொல்லி 50 லட்சம்னு சொன்னாதான் அது தீர்க்க தரிசனம் கிடையாது. நம்ப மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நீ போ, மலைக்கு நடுவில் போ, போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் பாடிக்கிட்டே வரும், அங்க நீ அபிஷேகம் பற்றுவேன்னு. போயிட்டு இருக்கும்போது நடந்துச்சா இல்லையா? ஏன்னா பாடிட்டு வந்தவன் எல்லாம் ஞானிகளா, தீர்க்கதரிசிகளா? கிடையாது. அவன் ஜாலியா, இவர் அதுல அப்படியே இணைஞ்சு பாடினவர் அப்படியே தீர்க்கதரிசியா மாறினாரா இல்லையாங்க? மாறினாரா இல்லையாங்க? இன்னைக்கு உங்களுடைய பதில் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? பாஸ்டர் மூலியமா வரட்டும், அப்பதான் சரியா இருக்கும். பாஸ்டர் மூலியமா வரட்டும், அப்பதான் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்க முன்னாடி நடக்கிற எல்லா காரியங்களும் தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கார் சிஸ்டர். தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கார். கண்ணை நல்லா விரிவா திறந்து பாருங்க சிஸ்டர், கண்ணை நல்லா விரிச்சு பாருங்க. இன்னைக்கு இஷ்டத்துக்கு லெட்டர் எழுதி போடுறாங்க, போனை பண்றாங்க, கேட்கலையா கிளம்பி ஓடுறாங்க. போய் ஒன்றும் ஆகாது. என்னைக்கு மகன் நம்புறானா அன்னைக்கு தான் நடக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போய் ஜாம் பண்ணி, அங்க இருந்து வந்து இங்க ஜாம் பண்ணி ஒண்ணுமே ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? இயேசு கிறிஸ்துவ இறங்கி வருவாரு, சொல்லிட்டு போயிட்டாரு, பார்த்து விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், கண்டு விசுவாசிப்பதை விட விசுவாசிப்பதே மேல்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உக்காந்த இடத்துல ஒருத்தர், நான் இன்னைக்கு சேலஞ்சு கொடுத்தேன்ல, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமா உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டுக்கு போய் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை
யார்ட்டையும் கேட்க மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நீங்கள் தந்துட்டு அதுக்காக நன்றின்னு ஜோம் பண்ணுங்க, அது உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா, வந்து சேரும். அதில் மாற்றே கிடையாது. ஏன்னா யார்கிட்ட ஜோம் பண்ணாலும் மகன் நம்பினானான்னு தேவன் பார்ப்பார். என் மகன் கேட்குற மகன் நம்பினானா, நம்பினா சாங்ஷன், இல்லைன்னா உக்காந்துரு, நானும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அனுபவி, திரும்ப அதே 400 வருஷம் சுற்றி சுற்றி வா, மனம் சுற்றி 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 வருதே பாலைவனத்தை. இயேசு ராஜாவில்ல, பாலைவனத்தை, பாலைவனத்தை அழுகைய ஆண்டவரும் பாதனா போ அழுகு, வேண்டாம்னா கிடக்கு அழுது காவேரியில் கொஞ்சம் தண்ணியை ஏற்றி விடு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அழுது அழுது கழுவி கழுவி கொட்டு அப்படின்னு ஒரு நாள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே திரும்பிய. இது ஒரு வாழ்க்கையாங்க? 30க்கு 40, ஒரு டிகிரி, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு பென்ஷன், வாழ்க்கை செட்டில்டு. கேவலமான வாழ்க்கைங்க அது இல்லையா? நான் அப்படி இருக்கிறவங்கள நான் குறை சொல்லலை. உடனே கேஸை போட்டு எங்களை கேவலமாக சொன்னார் அப்படியா இப்படியான்றாதீங்க, ரொம்ப சிறப்பு. ஆனால் ஒரு மனுஷனுக்கான வாழ்க்கை அது கிடையாது. மிகப்பெரிய காரியங்களை நிகழ்த்த உங்களை கூப்பிட்டா நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜாம் பண்ணுவார். அப்படியா பாஸ்டர் அப்போ சாப்பிட்டோம், நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? பாஸ்டர் சாப்பிட்டோம், இன்னையிலேருந்து எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க, 40 நாள் ஃபாஸ்டிங், உங்களுக்காக நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன். நம்ப மாட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி குரூப் கால் போட்டு நான் உட்காந்து சாப்பிட்றேன். வெஜ் தலி நல்ல 45 டிஷ் டெய்லி அப்படி சாப்பிட்றேன். நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கங்க, பாஸ்டர் சாப்பிட்டா ஏன் நான் சாப்பிட்ட மாதிரி. அப்படி யாராவது சொல்லுவீங்களா? நெட்வொர்க் கனெக்ஷன் போன மாதிரி நீங்களே கட் பண்ணி விட்டு வாயில் 2 போட்டுரும், போட்டு அதுலேயே தெரிஞ்சிடும் வாய்க்குள்ளே பிஸ்கெட் இருக்குன்னு. முடியல இல்லை, அதான் விஷயம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனையே கூப்பிட்டு வந்து நிறுத்தினாலும் நீங்கள் ஜோம் பண்ணாதான் தேவன் மலையை நவுத்துவார், இல்லை நவுத்த மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணணும் சிஸ்டர், சொல்லுங்க நீங்கள் ஜோம் பண்ணணும் சிஸ்டர். நீங்கள் நல்லா அப்படி குத்துங்க, கையை அப்படி வச்சு, நீங்கள் குத்துனது ஞாபகம் இருக்கட்டும். எதுக்கு குத்துனாங்க அப்படின்னு, ஆமாம் நான் ஜோம் பண்ண, அப்படியாவது ஞாபகம் வரட்டும். ஏன்னா நான் நல்லா கிருபாவை முதுகலையே குத்துங்க. நீங்க ஜோம் பண்ணணும். சரி, ஜோக்ஸ் அபார்ட், ஸ்டாப் செல்லிங் யுவர் ரைட்ஸ். இன்னையோட உங்க சேஷ்டபுத்திர பாகத்தை விற்கிறத நிறுத்திடுங்க. உங்களுக்கு தேவன் பேசணும்னா பேசுவார், தேவன் நிகழ்த்தணும்னா நிகழ்த்துவார். அதுக்கு உங்க புத்திர பாகத்தை விற்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டு அடுத்த வாரம் வர வரைக்கோ இல்லை அடுத்த வருஷம் வர வரைக்கோ நெஞ்சு மார்பில் தட்டிட்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுங்க. சேஞ்ச் இட் இன் யோர் ஆட்டிடியூட், சேஞ்ச் இட் இன் யோர் மைண்ட் செட். புண்ணியம் மெதுவாக புகழ் அதே நினைங்க, சரியான வார்த்தைகளை பேசுங்க, நடக்கும் போதே ராஜாதி ராஜாவுக்கு பிறந்த மாதிரி நடங்க. ஆமே. இங்கே கட்ட வேண்டிய பில்லு, இங்கே கட்ட வேண்டிய கடன், ரெண்டுத்தையும் இப்படி ஒடுக்கு விழுந்து இவன் கஞ்சாமா அப்படின்னு இப்படி வராதிங்க சர்ச்சுக்கு. ரொம்ப எரிச்சலாக வருது பார்க்க. டோன்ட் டூ தட். என்னைய பார்க்க எப்படி இருக்கு? am I looking good? நல்லா இருக்கா? ஏதாவது குறை தெரியுதா? எப்படி இருக்கேன்? வெளிநாட்டு பணம் மின்னுது, ஆமாவா இல்லையா? இங்கே உங்களுக்கு என் சூழல் தெரியுன்றதுனால நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. வெளியில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, அவருக்கு என்னையா கருப்பு கலர் காரில் ஜம்முன்னு வந்து இறங்குறாப்புல, வெளிநாட்டு பணம். என் அனுபவம் எனக்கு தான் தெரியும். நான் காட்டினேனா இன்னைக்கு உங்களுக்கு ஃபாஸ்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு காட்டக்கூடாது, கரெக்டா? இங்கே எல்லாம் காட்டிக்கிட்டு தான் எப்போ பாரு சோர்வா அப்படி 250 ரூபா சேலை கட்டிட்டு இப்படியே சர்ச்சுக்கோ. கேட்டா அதுக்கு ஒரு பாட்டு வேற பேக்ரவுண்டு. புயல் வந்த போதும் தென்றல் வந்த போதும் அசையாமல் செல்லுகின்ற, அதான் அசைஞ்சுதான் போதே வாகனம். பார்த்துட்டு தானே இருக்கேன், எங்க அசையாம போகுது, அசைஞ்சுக்கிட்டே போகுது அப்படி. டோன்ட் டூ திஸ் ஸ்டஃப். டோன்ட். திஸ் இஸ் நாட் ஹம்பிள்னஸ். ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கணும் அப்படின்னா
ஞானதாசன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரீங்கல்ல, நல்லா பட்டு கட்டிட்டு வந்து பிரியாணி எடுத்து வச்சுக்கிட்டுருங்க எல்லாருக்கும், வாங்க சிஸ்டர். அதுதான் ஹம்பிள்னஸ். அதை விட்டு ஒரு தர்பாரா ஜேடி மினிஸ்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கோம், என்ன வந்து பார்க்க மாட்டீங்களோ அப்படிலாம் பண்ணீங்கன்னா நானே சவுக்க உருவிட்டு வந்து வெளுத்துருவேன். நெவர் கிவ் திஸ் ஆட்டிடியூட். உங்கள் ஹம்பிள்னஸ் மனசில் இருக்கணும், ட்ரெஸ்ஸுலையோ இதுலேயோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா தயவுசெய்து இப்படியே வராதிங்க. அதுக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு வாங்க, தப்பே கிடையாது. வேணும்னுக்குனே கட்டிட்டு வராதிங்க. 4 பேர் பார்த்து பாவப்படணும், அந்த பாவத்திலேயே கிறிஸ்துவ சிவாஜி கனெக்ஷன் எல்லாத்தையும் கலந்து அப்படி ஒரு வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. உங்கள் புத்திர பாகத்தை விற்று நீங்கள் விலை போயிடாதீங்க. சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். இன்னையோட உங்கள் புத்திர பாகத்தை விற்கிறத நிறுத்திடுங்க. யார்ட்டையும் ஃபோன் பண்ணி பாஸ்டர் அப்போ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற தப்பா? நிச்சயம் தப்பு. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதான்னு தான் கேட்டாரு. அவன்கிட்ட போய் எனக்காக ஜெபிக்கிறியான்னு கேட்கல ஆண்டவர். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? 1 மணி நேரம் எவனாவது வரானா இல்லையான்னு நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எனக்காக பரிந்து பேசு. பேதுருவே, எனக்கு ரத்தம் சிந்துகிறது, நீ கொஞ்சம் ஜெபி, அந்நிய பாஷையில் ஜெபின்னு தேவன் கேட்கல. விழித்திருக்க முடியாதான்னு தான் கேட்டார். இன்னைக்கு யார்ட்டையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், ப்ரே ஃபார் மீ அப்படின்னா மெசேஜ் வந்தால் பிளாக் பண்ணி விட்டுருவேன் நான். ஐ வில் நெவர் ப்ரே ஃபார் யூ. இன்னைக்கு சீரியஸாக சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்டேஜில் நான் உண்மையாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. மனோன்மணி அம்மா இருக்காங்க. அவங்க பையனுக்கு கை உடஞ்சதாக இருக்கட்டும், பேரனுக்கு கை உடஞ்சதாக இருக்கட்டும், நிறைய காய்ச்சல் வந்ததாக இருக்கட்டும், நேராக அப்ரோச் பண்ணி ஃபோன் எனக்கு வந்திருக்கு. முடியாத பட்சத்தினால எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே நான் ரொம்பலாம் ஜோம் பண்ணவே இல்லைங்க. உண்மையாக சொல்லிடுறேன் மனோன்மணி அம்மா, கர்த்தரே நீர் தேவையான பலத்தை தாரும், தீர்க்காயசை தந்த ஆசீர்வதியும், அந்த மகன் சிறப்பாக வீடு திரும்ப நீர் உதவி செய்யும். இதுவளை தான் நான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் ஏன் ஜபத்தை கேட்டாரா, மனோன்மணி அம்மா ஜபத்தை கேட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மனோன்மணி அம்மா ஜபத்தை தான் பார்ப்பார். அவங்க ரத்தம் சம்மந்தப்பட்டது, அவங்க விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னு அங்கே பார்த்தார். மனோன்மணி அம்மாவுடைய விசுவாசம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பிளேட்டு வைக்கணுன்றதெல்லாம் இல்லாமல் ஆக்கி மகனை சூப்பராக கொண்டு வந்துட்டாரா இல்லையா? பேரனை வந்துச்சா இல்லையாங்க? ஸோ இன்னையிலேருந்து நிறுத்திடுங்க. ப்ரே ஃபார் மீ, கோ ஃபார் மீ, நீல் ஃபார் மீ, அதெல்லாம் கட் ஷார்ட் ஆல் தீஸ் அன்வான்ட் ஸ்டஃப். ஐ ஹேட் தீஸ் ஸ்டஃப். என்னையோடு நிறுத்திடுங்க. நான் யார்ட்டையும் கேட்கணும். நான் கூப்பிட்டா அந்த பரலோகமே என் பின்னாடி வந்து நிற்கும்டா. நான் கூப்பிட்டா அந்த சேனையே என் பின்னாடி வந்து நிற்கும். எங்கள் பாஸ்டருக்கு வசனம், அவர் எனக்கு முன்பாக சென்று கோணல் ஆணைகளை செவையாக்குவார்னு இருக்கா இல்லையா? இது ஒன்றுங்க. இன்னொரு வசனம் சொல்லவா? அவருடைய சமூகமே எனக்கு முன்பாக செல்லும். முடிஞ்சு போச்சா? இனி யார்ட்டையும் போய் கையேந்தி இந்தாங்க ஏன் சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் கொடுங்க அப்படின்னு இப்படி கேட்காதீங்க. தயவுசெய்து கேட்காதீங்க. இன்னையிலேருந்து அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சொல்ல ஆகும், கட்டளையிட நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஜோமன்னா மலையை தூக்கி ஆண்டவர் கடலில் போட்டுருவாரு. இருக்கா? சேஷ்டபுத்திர பாகத்தினை கையில் எடுங்க. ஒவ்வொரு நிமிஷம் நினைவுபடுத்துங்க. ஒரு சோகம் வந்துச்சுன்னா, நான் அவருடைய மகன், எல்லாம் எனக்காக வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் பாதப்படியில் போடுவார். ஆமேன். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுங்க பார்ப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இன்னைக்கு நீர் கற்றுத்தந்த இந்த மிகப்பெரிய காரியத்தை நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். நாங்கள் யார் என்பதை மறந்து விடாமல் உம்முடைய மகன் என்றும் மகள் என்றும் செயல்படவும், இந்த உலகத்தில் வருகின்ற மாயைகளை எதிர்த்து நின்று போராடவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கவும் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் அவருடைய மகன், நீங்கள் அவருடைய மகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் சன், யூ ஆர் டாட்டர், யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். Claim it with authority. God bless you. Shalom.